ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஏழரை சனினா என்ன, அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், அதனால் நம்ம வாழ்க்கையில் வயசு வாரியாக என்னென்ன தாக்கங்கள் இருக்கும், அந்த சமயத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது, அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் என்னென்னு அடுத்தடுத்து பார்க்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கடைசியில் ஏழரை சனி தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அது எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல சனி பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க. நவகிரகங்களில் சனி பகவானை தான் நம்ம நீதிமான்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் திருத்தி அதுக்கேற்ற தண்டனைகளை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துகிற வேலை சனி பகவான் தான் பண்ணுவாருங்க. அதனால தான் அவரை நீதிமான்னு சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு 30 வருஷத்துலையும் 15 வருஷம் சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் இருக்குங்க. நவகிரகங்கள்லேயே ஒவ்வொரு 30 வருடத்திலும் 15 வருடம் நம்மகிட்ட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரே கிங் மேக்கர் நம்ம சனி பகவான் தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனிங்கிறது மொத்தம் 7.5 வருஷம். அது முடிஞ்சு மறுபடியும் ஒரு 2.5 வருஷம் கேப் விடுவாருங்க. அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம் நடக்கும். அது முடிஞ்சு மறுபடியும் ஒரு 5 வருஷம் கேப்பு. அதுக்கப்புறம் கண்டக சனி 2.5 வருஷம், மறுபடியும் அஷ்டம சனி 2.5 வருஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் 7.5 வருஷம் கேப் விட்டு மறுபடியும் 7.5 சனியை தொடங்குவாருங்க. இப்படித்தான் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 7.5 சனி ஆகப்பட்டது வந்து தொடங்கும். இப்போ 7.5 சனி 7.5 வருஷம், அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம், கண்டக சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம், இந்த மாதிரி 15 வருடம் அவருடைய தாக்கம் தான் நம்ம வாழ்க்கையில அதிகமா இருக்குங்க. அடுத்து ஏழரை சனினா என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த ஏழரை சனிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரணுங்க. அப்படி வந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் யார், உண்மையான உறவினர்கள் யார், இந்த சமுதாயத்தில் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் சொத்து இருந்தால் நமக்கு என்ன மதிப்பு இருக்கும், அப்படி இல்லைன்னா என்ன மதிப்பு இருக்கும், அது மாதிரியான அனைத்து விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு அது பொதுவாக சொல்கிறது தான் ஏழரை சனிங்க. அது மொத்தம் 3 பிரிவாக நடக்கும். ஒன்று வந்து முதல் 2.5 வருடம் விரயசனிங்கிற பேரில் நடக்கும். 2வது 2.5 வருஷம் ஜென்மச்சனிங்கிற பேரில் நடக்கும். 3வது 2.5 வருஷம் பாதசனிங்கிற பேரில் நடக்கும். இதில் முதல் 2.5 வருடம் நடக்கக்கூடிய விரயசனியில் சுப விரயங்களை நம்மளாக ஏற்படுத்திக்கணுங்க. அதாவது இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நகைகள் எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நம்மளாக ஏற்படுத்திக்கணும். இருக்கிறதுலையே இந்த 2வது 2.5 வருஷம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வருஷம். அந்த சமயங்களில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் மிக கவனமாக இருக்கணுங்க. 3வது 2.5 வருஷம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்காதுங்க. இப்போதைக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி, மீனராசி, மேசராசி. இதில் மேசராசிக்கு முதல் 2.5 வருடமான விரயசனி நடக்குது. மீனராசிக்கு 2வது 2.5 வருடமான ஜென்மச்சனி நடக்குது. கும்பராசிக்கு 3வது 2.5 வருடமான பாதசனி நடக்குதுங்க. இதுல மீனராசிக்காரங்களுக்கு தான் இப்ப கடும் பாதிப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கும். சரி, இனி வந்து நம்ம வயசு வாரியா என்னென்ன பிரச்சனைகள் சந்திப்போம் அப்படிங்கிறத சொல்லிடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல பிறந்ததிலிருந்து ஒரு ஸ்கூலுக்கு சேர்த்துற வரையிலும் அந்த குழந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஏதாவது தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக பாதிப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் தொடங்கினதுலேருந்து ஒரு 16 வயசு வரையிலும் படிப்பு சம்மந்தப்பட்டது, அதாவது இந்த ஞாபக மறதி வர்றது, ஸ்கூலுக்கு போகாமல் தடங்கல் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். 16 வயசுலேருந்து 25 வயசுக்கு மேலே அதே படிப்புகள்லையும் பிரச்சனை கொடுக்கறதுங்க, அல்லது தேவையில்லாத கூட்டு சேர்க்கறது, நண்பர்கள் தேவையில்லாத சேர்க்கறது, இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிக்கிறது, அதே மாதிரி ஏதாவது தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் இந்த 16லேருந்து 25 வயசுக்குள்ள, அதாவது நமக்கு கெடுதலான திசாபுத்திகள் நடக்கும்போது இதனுடைய வீரியம் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 25 வயசுலேருந்து ஒரு 45-50 வயசு வரையிலும் பொதுவாக வேலை வாய்ப்பில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, திருமண ரீதியாக பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்லது குழந்தைகள் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வைக்குங்க. அதுக்கப்புறம் 45-50 வயசுக்கு மேலே மெயினாக உடல்நல பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வாரிசுகள் மூலமாக பிரச்சனைகள், இது மாதிரியான தொந்தரவுகளை பொதுவாக கொடுக்குங்க. சரி, இதில் பொதுவான பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கடன் என்பது நிச்சயமாக இருக்குங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம சுப கடன்கள் வாங்கி வச்சுக்கிறது கூட அந்த ஏழரை சனி முழுவதுமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கொரு முறை மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க.
ஒரு சிலருக்கு அதாவது நல்ல திசைகள் நடக்கலைன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் போறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நடக்குங்க. இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் இல்ல. பொதுவா ஒரு வீட்ல வந்து ஒரு குழந்தைக்கு நடந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில அதாவது நல்ல திசைகள் நடந்துச்சுன்னா, அவங்க ஒரு ஊர் பிரச்சனைக்காக போலாம், அல்லது நண்பர்களுக்காக போலாம், உறவினர்களுக்காக போலாம், அல்லது சின்ன சின்ன ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அல்லது வந்து ஏதாவது வெஹிக்கிளுக்கு வந்து ஃபைன் கட்டுறது, இது மாரியான விஷயங்களுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கெடுதலான திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஏதாவது பெரிய பிரச்சனைகள்ல சிக்கி போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஆனா, அந்த 7½ வருஷத்துக்குள்ள ஒரு தடவையாவது போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது 7 சனி நடக்கிறவங்க வீட்ல ஒவ்வொருத்தரோட வீட்லயும் கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை தாண்டி எதிரிகள் பிரச்சனை, பங்காளிகள் பிரச்சனை, நெருங்கிய உறவுகள் பிரச்சனை, அதே மாரி பொதுவா ஒரு சிலருக்கு வந்து அம்மா, அப்பா, உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள் கூட வந்து பிரச்சனைய குடுப்பாங்க. அதே மாரி நெருங்கிய உறவுகளுடைய இழப்புகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து நடக்குங்க. இது மாரி பொதுவான பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக 7½ சனியில நடந்துட்டு வருங்க. சரி, அந்த சமயத்துல என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. பொதுவா 7½ சனி காலங்கள்ல நான் சொன்ன மாரி கடன் வந்து எப்பவுமே வச்சிருக்கணும். ஆயுஷ் ஹோமம் வந்து கம்பல்சரி பண்ணிக்கணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும். உறவினர்கள் கிட்ட விலகியே இருக்கிறதா ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப டீப்பா போய் வந்து இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தான தர்மங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் யாருகிட்டும் செய்யக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் ஒதுங்கி இருக்கிறது பொதுவா நல்லதுங்க. பிறர் சொத்துக்களுக்கோ பணத்திற்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கக்கூடாதுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. குறிப்பா முகம் தெரியாத நபர்கள்கிட்ட எப்பவுமே பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாதுங்க. அதே மாதிரி தெரியாத தொழில்ல முதலீடுகள் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்கள் வேணா அப்படியே ரன் பண்ணலாங்க. பணம் நகைகளை கையாளும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமா இருக்கணுங்க. உழைப்பு வந்து கடினமா இருக்கணுங்க. மெடிக்கல் செக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பண்ணிக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 7½ சனி காலங்கள்ல பண்ணிக்கிட்டோம்னா, பெரிய தொந்தரவுகள் இருக்காதுங்க. அடுத்து இந்த சமயத்துல செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மெயினா வழிபாடுகளை காட்டிலுமே 7½ சனியில தான தர்மங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அன்னதானம், உடைகள் தானம், குடை தானம், போர்வை தானம், செருப்பு தானம் இது மாதிரியான தானங்கள்லாம் இல்லாதவங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க, ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து முடிந்தவரை கொடுத்துட்டு வரலாங்க. தினசரி காகத்துக்கு உணவு வைக்கிறது, பறவைகளுக்கு தானியங்கள் தண்ணீர் வைக்கிறது, அதே மாதிரி நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவளிக்கிறது, இதெல்லாம் 7½ சனி காலங்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் இந்த தெய்வ வழிபாடுகளை பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வர்றது, ஐயப்பன், ஆஞ்சநேயர், பைரவர், இந்த கருப்பராயன், முனியப்பன், கருப்பணசாமி இது மாதிரியான காவல் தெய்வங்களை வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றது, இது எல்லாமே 7½ சனியில நம்ம பண்ணிட்டு வரும்போது பெரிய அளவுல பாதிப்புகள் என்பது இருக்காது. ஸோ இதெல்லாமே உங்க லைஃப்ல அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, அடுத்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது 7½ சனி தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கறது சொன்னேன் இல்லைங்களா. ஸோ முதல்ல சுப கடன்கள் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அந்த 7½ சனி தொடங்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சுப கடன்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் 7½ சனி தொடங்குறதுக்கு முன்னாடியே சமரசமா பேசி அந்த சொத்து பிரச்சனையை தீர்த்துக்குங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7½ சனி தொடங்குனதுக்கு அப்புறமும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது இடையில இடையில வந்து நம்ம உடம்புல ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு சின்ன மருத்துவ பரிசோதனைகள் பண்ணிக்கணும். ஏன்னா மருத்துவ செலவுகள் பண்ணணுங்கிற அடிப்படையிலங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ங்கிறது யாருகிட்டும் இருக்கக்கூடாதுங்க. அப்படி ஏதாவது முன்னாடியே இருந்துச்சுன்னா முன்கூட்டியே வந்து எல்லாமே முடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையின் அடிப்படையில செய்யக்கூடாதுங்க. அதாவது இது இவங்க நம்ம மாமா தான், அத்தை தான், சித்தப்பா தான், சித்தி தான், அண்ணன் தான், தம்பி தான் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில செய்யவே கூடாதுங்க. எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்சியின் அடிப்படையில அல்லது வந்து டாக்குமெண்ட் அடிப்படையில பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே இந்த 7½ சனியில நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா, அதாவது 7½ சனி தொடங்குறதுக்கு முன்னாடியே கடைபிடிச்சீங்கன்னா, 7½ சனியில பெரிய அளவுல பாதிப்புகள் என்பது இருக்காதுங்க. தொடங்குனதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ, அது மாதிரியான விஷயங்கள முழுமையா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றிங்க.